அந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி சமையல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளைச்சோளம் சோறு தான் வைக்க போகிறேன், சாதம். அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து பச்சை சுண்டைக்காய் வச்சு ஒரு அருமையான ஒரு குழம்பு இல்லைன்னா கூட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் நேற்று நைட்டே இந்த வெள்ளைச்சோளத்தை ஊற வச்சு எடுத்துட்டேங்க. காலையில் வடிச்சிட்டு ஒரு பேப்பரில் துணியிலையோ போட்டு நம்ம நல்லா நிழலாடவே காய வச்சு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே குழம்பு வச்சுட்டு வந்து இதை பார்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு பார்த்திங்கன்னா பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேன், நல்லா இடிச்சிட்டு அலம்பி வச்சுருக்கேன். தக்காளி, பூண்டு, சாம்பார் வெங்காயம், புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். மிக எளிமையாக தாங்க இந்த குழம்பு இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் போன்ற இது கூட ஊற்றிக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இப்போது கடுகு ஒரு ஸ்பூன், கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிட்டு இப்போ சீரகம் அரை ஸ்பூனு, வெந்தயம் அரை ஸ்பூனு, பூண்டு, கருவேப்பிலை. இது நல்லா வதங்கி வர சொல்ல பார்க்கலாம். பூண்டு பாதி வதங்கணுன்னா நம்ம நறுக்கி வச்ச சாம்பார் வெங்காயம், இது நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இப்போது தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகி வெந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை சுண்டைக்காய் வந்து நம்ம காம்பை கிள்ளிட்டு அலம்பிட்டு இந்த மாதிரி பொழந்து வச்சுட்டு அலம்பிடுங்க. இன்னொரு அலம்பு. சில பேருக்கு வந்து இதில் இருக்கிற விதைகள் வந்து வயிறு வலி உண்டாக்கும். அதனால தான் இந்த மாதிரி மெத்தடு. இப்போ நான் பிளந்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துடலாம். சுண்டைக்காய் வதங்கி வரட்டும் பார்க்கலாம். இப்போ வதங்கிட்டு இருக்க நேரத்தில் வெள்ளைச்சோளம் பாருங்கள், நல்லா வடிச்சது வந்து இந்த மாதிரி கையில் ஒட்டாத மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க நிழலோட. இப்போ இதை நான் வந்து 1-2 சோசாக தான் நம்ம வந்து பொடி பண்ணணும். நரம் தான் நம்ம பொடி பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு வச்சிட்டோன்னா, காய வச்சு எடுத்துட்டோன்னா வேணும் போது நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். இல்லை பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வேணும் போது டக்குன்னு ஒரு உளுந்தச்சோறோ உளுந்து சுண்டல் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பக்கோடா எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நரம் நம்ம பொரிச்சிட்டு வரணும். நைஸ் பவுடர்னால் பக்கோடா இதுக்கெல்லாம் நம்ம பணியாரம் அதுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது பச்சை சுண்டைக்காய் இதில் பார்த்திங்கன்னா 1-2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் புளி தண்ணி, இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இதில் இப்போது உப்பும் சேர்த்து அதை பார்த்து தனியாக கொதிக்கட்டும். குழம்பை எப்போவுமே ஏற்றி விட்டு கொதிக்க விடாதீங்க, இறக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. வெள்ளைச்சோள சாதத்துக்கு வந்து நான் அரைச்சதில் இது 1 கப்பு இருந்ததுங்க. இதை விட 4 கப்பு, இதில் வந்து 4 கப்பு டபுள் மடங்கு. இப்போ குக்கரில் வந்து 1 டம்ளர் அரிசி வச்சோன்னா 2 டம்ளர் தண்ணி வைக்கிறோங்களா, கொஞ்சம் குழவா வேணும்னா 3 டம்ளர் தண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இதுக்கு 1க்கு 3 பங்கு தண்ணி விட்டு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். அதை நல்லா கொதிக்கட்டும், நம்ம பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கஞ்சிக்கு, கூழுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த வெள்ளைச்சோள மாவை யூஸ் பண்ணிக்கலாம். பணியாரத்துக்கு கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம்
பவுடர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம சோள மாவை வெள்ளை சோள மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு துடுப்போ ஒரு கரண்டியோ வச்சு நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. சாதம் வெந்து வரட்டும். நீங்கள் கூழ் கஞ்சி அந்த மாதிரி பார்க்க வேணும்னா இது கொஞ்சம் வெந்தோன்னா அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சாதம் தான் பண்ணுறோம், அதனால் அப்பப்போ நடுவில் கிளறி விடுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அரிசி சாதத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. நடுவில் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ராகி கூழை விட இதோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக எனக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேக வேக உங்களுக்கு கெட்டியான பதத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டுருக்கு. இன்னமும் கெட்டியாகட்டும். கூழுனா இந்த பதத்தில் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சாதம்ன்றதால கொஞ்சம் நேரம் ஆகட்டும். சாதம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சாதம் நல்லா நீங்கள் எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்கணும். நல்லா அமுங்கிடுத்துங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவேன். ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நம்ம விட்டோன்னா நல்லா கெட்டியாகிடும். பார்க்கலாம். அமுங்கட்டோங்க, அப்படியே மூடி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சாம்பார் வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு. நான் கடலப்பருப்பு சேர்க்கல, கேஸ் ஆகும்னு, அதனால் நான் வெறும் வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு அவ்வளோதாங்க சேர்க்குறேன். வேணுன்னா நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் சேர்க்கலாம், வட்ட மிளகாய் சேர்க்கலாம். நான் மோர் மிளகாய் சேர்க்குறேன், நல்லாயிருக்கும். வறுத்த மோர் மிளகாய், வதங்கட்டும் பார்க்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லைங்க. அந்த ரோஸ் பிங்க் வரும் இல்லைங்களா, அந்த இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளறி வச்சா சாதத்தில் கொட்டிக்கலாங்க. ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா கெட்டியாக சோறு மாதிரி உருண்டு இருக்கட்டும், நம்ம பார்க்கலாம். நல்லா கெட்டியாக எடுத்து பாருங்க. நம்ம எடுத்து ஊற்றி தண்ணியில் கீடும். இப்போ கையில் நம்ம வந்து நல்லெண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு இப்படி சோளச்சோறை அப்படியே உருட்டி வச்சிடலாம். இன்னும் நேரம் ஆக ஆக நல்லா கெட்டிப்படுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக சோள உருண்டை சாதம் ரெடியாக எடுத்து இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த குழம்பு போதுங்க. அப்படியே ஊற்றி
நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளைச்சோளம் சாதமும் அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து அதுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த குழம்பு, புளிக்குழம்பு, எந்த வித குழம்பு வேணால் பண்ணி சாப்பிட்லாம். கத்திரிக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு அப்படி சாப்பிட்லாம். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுவை அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அருமையான வெள்ளைச்சோளம் சாதம்.